ஹாய் காய்ஸ், இது மிஸ்டேக் பிடிச்சா அப்படி மிஸ்டேக் ஆகுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா செல்வத்தில் லோக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய நாள் என்ன மோட்டிவேஷனாக இருந்தாலும் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம். என்னடா இது இப்படி நம்ம எல்லா பக்கமும் இதாக இருக்கே, பிஸ்னஸ் சரியாக போகலையே, நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அடுத்துக்கடுத்துக்கு நம்மளால் நகர முடியலையே அப்படின்னு நிறையா நம்ம என்ன தான் பாசிட்டிவாக நினச்சாலுமே ஒவ்வொரு சமயம் நம்மளுக்கு அறியாமையே நம்ம டிமோட்டிவேட் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளை தேடி இந்த மாதிரி கஸ்டமர் இவங்க கொடுக்குற ரிவ்யூவும் இவங்க நம்ம பேஜை பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஏதுன்னு சொல்லி அவங்க கொடுக்குற பாசிட்டிவ் திங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தக்கடத்துக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு உண்டான பரவாயில்ல, இந்த மாதிரி பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தக்கடத்துக்கு போகிறதுக்கான இது கிடைக்கிது, ஹோப் கிடைக்கிது. என்னதான் டவுன்ஃபால் ஆனாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ரிவ்யூ அவங்களோடது நம்மளுக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக தோணுது. காலேருந்து இவர் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து நம்ம பார்த்து நம்ம பேஜை பார்த்து நம்மளை பார்க்கணும்னு வந்திருக்காரு கோயம்புத்தூருக்கு. பார்த்துட்டு எல்லாமே டவுட்டு எல்லாமே கிளியர் பண்ணி விட்டோம்னா அவரும் பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் அவரோட சைட்லேருந்து சொன்னார். நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டோம். 2 பேர் நம்ம சேனல் விசிட் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். நம்ம ரொம்ப உடஞ்சி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில கஸ்டமர்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற ஃபீட்பேக் எல்லாமே நம்மளுக்கு அடுத்தக்கடத்துக்கு நகரக்கான வழியை நம்மளுக்கு வழிவகுக்குது. என்னதான் இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ நம்ம உருவாக்கினது, நம்ம தான் அடுத்தக்கடத்து அதை கொண்டு போகணும். பாதியில் விட்டுட்டு போனோம்னா பின்னாடி நம்மளை பார்த்துட்டு வரவங்களும் இது முயற்சி பண்ணால் இதுதான் நிலமைன்னு சொல்லிவிட்டு இதாகிடுவாங்க. வெற்றியோ தோல்வியோ நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் அது வெற்றியை நம்ம தொடக்கூடிய முயற்சி இதாகுங்க. பாசிட்டிவாக இருக்கலாம். ஒரு சில சமயம் மட்டும் அந்த டிமோட்டிவேட் ஆகும். பரவாயில்ல, அதை ஃபேஸ் பண்ணாலே அடுத்தக்கடத்துக்கு போயிடலாங்க. இது ஒரு சின்ன மெசேஜாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.